மகாராஷ்டிரா தேர்தலில் நம்ம 180 சீட் வரைக்கும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியை ஒரு முக்கியமான புள்ளி ஏமாத்திருக்காரு. ராகுல் காந்தி இதை நம்பி கேரளாவுக்கு போய் அங்க கயிறு கட்டி தொங்கியிருக்காரு. மகாராஷ்டிரால இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பிஜேபி கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இது ஏகே பாலிடிக்ஸின் சிம்பிளிஃபைடு நிகழ்ச்சி. நான் அகிலன் கார்த்திகேயன். முதலாவது காரணம் அதீத நம்பிக்கை. மகாராஷ்டிரால லோக்சபா எலெக்ஷன் நடக்கும் போது இந்த மகா விகாஸ் அகதி உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவும் சரத்பவார் தலைமையிலான என்சிபியும் இணைந்து காங்கிரஸோட பெருவாரியான தொகுதிகளை கைப்பற்றி இருந்துச்சு. அதே நிலை இந்த முறையும் தொடரும். இந்த அசம்பிளி எலெக்ஷனும் உடனே வர்றதுனால அசம்பிளி எலெக்ஷன்லயும் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய அளவுல நம்பிக்கை வச்சிருந்துச்சு. காங்கிரஸ் தலைவர்களே என்ன பேசினாங்கன்னா, ஏறக்குறைய 180 தொகுதிகளையாவது இந்த மகா விகாஸ் அகாதி அப்படிங்கிற அந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான மகாராஷ்டிரா அரசு மிக மோசமான நிலைமைக்கு மகாராஷ்டிராவை தள்ளி இருக்கு. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே குஜராத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. மகாராஷ்டிரா மக்களுக்கு போதுமான நன்மைகள் கிடைக்கல இந்த அரசால அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வச்சு எப்படியும் மகாராஷ்டிரா மக்கள் லோக்சபா எலெக்ஷன்ல எப்படி வாக்களிச்சாங்களோ அதே மாதிரி பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில தான் மக்கள் இன்னமும் இருக்காங்க. இந்த தேர்தலையும் பிஜேபிக்கு எதிராகவே வாக்களிப்பாங்க அப்படிங்கிற அதீத நம்பிக்கையை காங்கிரஸ் கொண்டு இருந்துச்சு. இரண்டாவது, ராகுல் காந்தியோட வருகை ரொம்ப குறைவா இருந்துச்சு மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும். மகாராஷ்டிரா அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தோட அரசை கைப்பற்றுறதுக்கு உண்மையாகவே அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் கடுமையா உழைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல காங்கிரஸ், அதுவும் ராகுல் காந்தி ரொம்ப அலட்சியமா இந்த சிச்சுவேஷனை கையாண்டிருக்காரு. வெறும் 6 முறை தான் அவர் மகாராஷ்டிரால நேரடியா பிரச்சாரம் பண்ணாரு. அங்க தொகுதி பங்கீடே ரொம்ப நாளைக்கு இழுக்கடிக்கப்பட்டுகிட்டு இருந்துச்சு. இதை வேகமா முடிக்காம தேர்தலையும் கான்சென்ட்ரேட் பண்ணாம அதிகமான கேம்பெயின்லயும் பங்கேற்காம ராகுல் காந்தி தவிர்த்திருக்காரு. ராகுல் காந்திக்கு என்ன தகவல் சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதாவது காங்கிரஸுக்காக வேலை பார்த்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன இருக்காங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 180 தொகுதிகளை நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை ராகுல் காந்திக்கு கொடுத்திருக்காங்க. அதனால ராகுல் காந்தியும் அதிக அளவுல பிரச்சாரத்துல மகாராஷ்டிரால ஈடுபடல. வெறும் 6 கூட்டங்கள்ல தான் அவர் பங்கேற்றார். இது போதுமானதா? ஏன்னா மகாராஷ்டிரால ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட காங்கிரஸ் செயல்படுது. உத்தவ் தாக்கரேக்கும் குறைவான எண்ணிக்கையில தான் சீட்டு, என்சிபி சரத்பவார் தலைமையிலான என்சிபிக்கும் குறைவான எண்ணிக்கையில தான் சீட்டு, அதிக எண்ணிக்கையில காங்கிரஸ் தான் போட்டியிட்டுச்சு. இருந்தாலும் காங்கிரஸோட அடையாளமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அங்க குறைவான எண்ணிக்கையில பிரச்சாரம் பண்ணாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய பின்னடைவை அந்த கட்சிக்கு ஏற்படுத்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, ராகுல் காந்தி அங்க பேசும்போது அவர் என்ன பேசினார்னா, நரேந்திர மோடியோட கிரெடிபிலிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன், இன்னமும் அவர் மீதான நம்பகத்தன்மை அப்படிங்கிறது மக்களுக்கு இல்லை அப்படிங்கிற பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. ஆனா உண்மையாகவே களத்துல அப்படி இருக்கா அப்படின்னா அப்படி இல்ல. இன்னமும் மகாராஷ்டிரா மக்கள் கிட்ட நரேந்திர மோடி மேல ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாவே தான் இருக்கு. இன்னும் அது குறையல. அடுத்து மூணாவது, ஓபிசியை ரீச் பண்ணிருக்காங்களா காங்கிரஸ் கட்சி அல்லது காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிரால ஏறக்குறைய 38% பேர் ஓபிசி வகுப்பை சேர்ந்தவங்க. இந்த ஓபிசி அப்படிங்கிற அந்த செக்டாரை, அந்த கேட்டகரிங்க எந்த அளவுக்கு காங்கிரஸ் தன்மையப்படுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப குறைவு. RSSம் சரி, பிஜேபியும் சரி, ஓபிசியை கவர் பண்றதுக்காகவே ஸ்பெஷல் கேம்பெயின் டிசைன் பண்ணிருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நகரத்திலும் இருக்கக்கூடிய ஓபிசி மக்களை தங்களோட இணைச்சிக்கிறதுக்கு நிறைய வேலைகளை பிஜேபியும் RSSம் பண்ணுச்சு. ஆனா அந்த மாதிரியான மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டை காங்கிரஸ் செய்ய தவறுச்சு. இந்த ஓபிசியை கவர் பண்றதுக்கு பிஜேபியும் RSSம் முன்வைத்த ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா நரேந்திர மோடி. நரேந்திர மோடி ஒரு ஓபிசி தலைவரா மகாராஷ்டிரால முன்னிறுத்தப்பட்டார். ஆனா காங்கிரஸ் தரப்புல பார்க்கும்போது நேஷனல் லெவல்லையும் சரி, ஸ்டேட் லெவல்லையும் சரி, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் லெவல்லையும் சரி, ஓபிசி லீடர், அதாவது முகம் தெரிந்த ஓபிசி லீடர் அப்படிங்கிறவர் அங்க இல்லவே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா காங்கிரஸ் கட்சிக்கு அமைந்தது. எங்க போனாலும் கேஸ்ட் சென்சஸ் பத்தி ராகுல் காந்தி பேசினாரே தவிர, அந்தந்த பகுதிகளில் என்னென்ன மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அந்தந்த பகுதிகளில் நிலவக்கூடிய கேஸ்ட் ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜில எல்லாம் காங்கிரஸ் தோத்திருக்கு அப்படிங்கிறது இந்த ரிசல்ட்ல இருந்து தெளிவா தெரியுது. அடுத்த நாலாவது, பிஜேபி கூட்டணி தேர்தலுக்கு முன்பு நிறைய நலத்திட்டங்களை அறிவிச்சது. ஒரு வருடத்துக்கு 3 சிலிண்டர்களை இலவசமா தருவோம், பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் இப்படின்னு நிறைய நலத்திட்டங்களை அறிவிச்சது பிஜேபி கூட்டணி, அதாவது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான மகாராஷ்டிரா அரசு. ஆனா இதை கவுண்டர் பண்றதுக்கு காங்கிரஸ் சைட்ல அல்லது மகா விகாஸ் அகாதி சைட்ல ஏதாவது செய்யப்பட்டுச்சு அப்படின்னா பெருசா எதுவும் இல்லை. இந்த பெண்களுக்கு 1500 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த நலத்திட்டத்தையே 2 நாள் கழிச்சுதான் அவங்க விமர்சனமே பண்ண ஆரம்பிச்சாங்க. விமர்சனம் பண்ணி அது பெரிய அளவில் எடுபடலை அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு நாங்க மகாலட்சுமி திட்டம் அப்படிங்கறத ஒன்று அறிமுகப்படுத்தி தேர்தலில் நாங்க வெற்றி பெற்றோம்னா அந்த பெண்களுக்கு உதவித்தொகையாக 3000 ரூபாய் கொடுப்போம், அதாவது 1500 இருந்ததை நாங்க டபுள் ஆக்கி 3000 ரூபாயாக கொடுப்போம் அப்படிங்கிற அறிவிப்பை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டது.
ஆனா இது பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அரசு என்ன பண்ணிருந்துச்சுன்னா, ஜூலையிலிருந்து நவம்பர் மாதம் வரைக்குமான 5 மாதங்களுக்கு 7,500 ரூபாயை பெண்களோட அக்கௌண்ட்ல போட்டுருச்சு. லக்கி பகின் யோஜனா அப்படிங்கிற அந்த ஸ்கீமால பயனடைந்த பெண்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய 2,34,00,000 பேர். இந்த லக்கி பகின் யோஜனா திட்டத்தால பெண்களோட வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து மகாராஷ்டிரால பெரிய அளவுல உயர்ந்திருக்கு. ஏறக்குறைய 6% பெண்களோட வாக்கு எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அது அப்படியே மகாயுதி கூட்டணி, அதாவது பிஜேபி தலைமையிலான கூட்டணிக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. பிஜேபி கூட்டணி ஒரு நலத்திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை பெரிய அளவுல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அதற்கான ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணுது. ஆனா காங்கிரஸ் அதை விட அதிகமான தொகையை நாங்க வழங்குறோம் அப்படின்னு சொன்னாலும் அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. அதனாலதான் 1,500 ரூபாய் எங்களுக்கு போதும், 3,000 ரூபாய் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு மக்களே வந்திருக்காங்க, பெண்களே வந்திருக்காங்க அப்படிங்கறத இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல பார்க்க முடியுது. பெண்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் கொடுத்த அந்த திட்டம் பிஜேபி வெற்றி அடைய செய்ததா அப்படின்னா அது மட்டும் இல்ல, இன்னும் சில ஸ்கீம்ஸும் இருக்கு. பழங்குடி மக்களை குறிவச்சு சில திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு, நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை குறிவச்சு சில திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதுல ஒண்ணுதான் டோல்கேட், இலவசமா டோல்கேட்டை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற திட்டம். ஓபிசி மக்களை குறிவச்சு RSS நிறைய வேலை பார்த்துச்சு. அதே மாதிரி மராத்வாடா பகுதியில மராத்தா இடஒதுக்கீடுக்காக தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த மக்களையும் கன்வின்ஸ் பண்ணி தங்களுக்காக வாக்களிக்க வச்சிருக்கு இந்த பிஜேபி கூட்டணி. ஆனா காங்கிரஸால பெண்களையும் கன்வின்ஸ் பண்ண முடியல, மராத்தாஸையும் கன்வின்ஸ் பண்ண முடியல, இதர ஓபிசி மக்களையும் கன்வின்ஸ் பண்ண முடியல, பழங்குடியின மக்களையும் கன்வின்ஸ் பண்ண முடியல, அர்பன் பாப்புலேஷனையும் கன்வின்ஸ் பண்ண முடியல. அதனாலதான் மிகப்பெரிய தோல்வியை காங்கிரஸ் சந்திச்சிருக்கு. அடுத்த 5வது, சரியான கம்யூனிகேஷன்ல என்ன நரேட்டிவ் செட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவே இல்லை காங்கிரஸுக்கு. ஒரு சைட்ல பிஜேபி தங்களது வெல்ஃபேர் ஸ்கீம், அதாவது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அரசு செய்த வெல்ஃபேர் ஸ்கீமை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. RSS ஏறக்குறைய 60,000 70,000 கூட்டங்களை மகாராஷ்டிரா முழுக்க நடத்திருக்கு. இந்த லக்கி பகின் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு ஏறக்குறைய 200 கோடி ரூபாயை மகாராஷ்டிரா அரசு செலவு பண்ணிருக்கு. இது மட்டும் இல்லாம சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களை சேர்ந்த பல்வேறு பிஜேபி தலைவர்கள் மகாராஷ்டிராவில் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இப்படி மிகப்பெரிய அளவுல தங்களது திட்டங்களை, தங்களது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பிஜேபி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய முயற்சிகளை பண்ணுச்சு. ஆனா காங்கிரஸ் கிட்ட எதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது? ஏற்கனவே லோக்சபா எலெக்ஷன்ல கான்ஸ்டிடியூஷனை பத்தி பேசி ராகுல் காந்தி இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கறது ஆபத்துல இருக்கு அப்படிங்கறத மக்கள்கிட்ட போய் சேர்த்தாரு. அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா திரும்பவும் அதே கான்ஸ்டிடியூஷன் புக்கை வச்சுக்கிட்டு மகாராஷ்டிராவில் போய் ஓட்டு கேட்டோம்னா ஓட்டு போறாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது அசம்பிளி எலெக்ஷன் அப்படிங்கறதுனால லோக்கல் இஷ்யூஸ் அங்க பேசணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஆனா காங்கிரஸ் லோக்கல் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்றதுக்கு தவறிடுச்சு. அவங்களுக்குன்னு ஒரு பிளான் இல்ல. இதைத்தான் நம்ம நரேட்டிவா செட் பண்ணி பிரச்சாரத்துல ஈடுபடணும் அப்படிங்கிற பிளான் இல்ல. எப்படி செயல்படணும், என்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும், இந்த ஓபிசி மக்களோட வாக்குகளை எப்படி பெறுறது, ட்ரைபல் மக்களோட வாக்குகளை எப்படி பெறுறது, அர்பன் பீப்புளோட வாக்குகளை எப்படி பெறுறது அப்படிங்கிறதுக்கான எந்தவித ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமலே காங்கிரஸ் களமிறங்கிருச்சு. அது அவங்களுக்கு கை கொடுக்கல. அடுத்த 6வது, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இல்ல. அது மட்டும் இல்லாம உட்கட்சி பூசல் இருந்துச்சு. மகாயுதியை பொறுத்த வரைக்கும் ஏக்நாத் ஷிண்டே தற்போதைய முதலமைச்சராக இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு யார் முதலமைச்சர் அப்படிங்கிற கேள்வியை அந்த பக்கம் வச்சாங்க. ஆனா 3 பேரும் 3 கட்சிகளும் தேர்தலுக்கு பிறகு தலைவர்கள் ஒன்று கூடி நாங்க முதல்வரை தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற கருத்தை தான் முன் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா மகாவிகாஸ் அகாடி பொறுத்த வரைக்கும் உத்தவ் தாக்கரே தான் முதலமைச்சர் அப்படிங்கறத சஞ்சய் ராவத் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு. காங்கிரஸ்ல இன்னொரு பக்கம் நானா பட்டோலேவும் பாலாசாஹிப் தோரத்தும் முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி யார் முதலமைச்சர் அப்படிங்கறதுல முடிவு பண்றது இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு, காங்கிரஸ்க்குள்ள கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு, காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு. இப்படி நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருந்ததுனால இந்த கூட்டணியை வெல்ல வைக்கிறதுக்கான முனைப்புல எந்த கட்சியுமே, அது சிவசேனாவா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, என்சிபியா இருந்தாலும் சரி, இந்த கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு எந்த முயற்சிகளும் செய்யாம தங்களை வலுப்படுத்திக்கிறதுக்கு, தங்களை முன்னிறுத்திக்கிறதுக்கு அனைத்து வேலைகளையும் பார்த்தாங்க. இதுவும் இந்த தோல்விக்கு மிகப்பெரிய காரணம். ஒரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிற அதீத நம்பிக்கையை ராகுல் காந்திக்கு கொடுத்தாங்க. அதே நேரத்தில் ராகுல் காந்தி என்ன பண்ணார், மகாராஷ்டிரால பிரச்சாரங்கள்ல ஈடுபடாம பிரியங்கா காந்தி ஜெயிச்சா போதும் அப்படின்னு அங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அங்க கயிறு கட்டி தொங்கிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்தெல்லாம் மகாராஷ்டிரால செலவழிச்சிருந்தாங்கன்னா பிரியங்கா காந்திக்கு வேற வழி இல்ல. அவங்க வயநாடு தொகுதியில கண்டெஸ்ட் பண்றதுனால அவங்க அங்கதான் அதிகமான நேரத்தை செலவிட முடியும். ஆனா ராகுல் காந்தியும் அங்கேயே இருந்திருக்க தேவையில்லை. அவர் மகாராஷ்டிரால அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். மகாராஷ்டிரா முழுவதையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு காங்கிரஸ் தலைவரை அவங்க இன்னும் அடையாளம் காணல. அதையும் அடையாளம் காணணும். இதெல்லாம் நடந்து இருந்துச்சுன்னா மகாராஷ்டிரால காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று இருக்கும். இவ்வளவு பெரிய தோல்வியை அதை சந்திச்சிருக்காரு. ஆக சரியான ஸ்ட்ராட்டஜி இல்ல ஒண்ணு. 2வது, கட்சிக்குள்ளேயே பூசல்கள் இருக்கு. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணல. கட்சியே இப்படி இருக்கும் போது கூட்டணி எப்படி ஒன்னாக முடியும்? கூட்டணிக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள்
கட்சிகள் இருக்கு. எல்லாரும் தனித்தனியா செயல்பட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி ஜூலை மாதத்துல 180 தொகுதிகளை மகா விகாஸ் அகாடி ஜெயிக்கும் அப்படிங்கிற காலகட்டம் அப்ப இருந்துச்சு. ஆனா ஜூலைக்கு பிறகு நிறைய மாறி இருக்கு. ஜூலையில இருந்த பாலிடிக்ஸும் நவம்பர்ல இருந்த பாலிடிக்ஸும் ஒண்ணு கிடையாது. மகாராஷ்டிரால நிறையவே மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதை சரியா கணிக்க முடியல காங்கிரஸால. அந்த மாற்றத்துக்கு தங்களை தகவமைத்துக் கொள்ள முடியல காங்கிரஸால. இதனாலதான் இந்த தோல்வி அப்படிங்கிறது காங்கிரசுக்கு கிடைச்சிருக்கு. இந்த தோல்வியிலிருந்து காங்கிரஸ் பாடம் கற்றிருக்குதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். AK பாலிடிக்ஸ்ல இன்னும் அரசியல் சார்ந்த நிறைய காணொலிகள் வர இருக்கு. AK பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. நன்றி.